யோகா. அதை உங்க முன்னாடி செய்து காட்ட நம்ம மாணவிகள் தயாராக இருக்கிறார்கள். யோகா கம். ஸ்லோ ஜம்ப். ஸ்லோ ஜம்ப். இப்போ யோகா யோகா வச்சு நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத செயல்முறை விளக்கம் நாங்க காட்டுறோம் பாருங்க. முதல் ஆசனம். இந்த முதல் ஆசனம் என்ன அப்படின்னா யோகால தலைவன் ஆசனம் அப்படின்னா தான் பத்மாசனம். பத்மாசனம். இந்த ஆசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் 100 வயசு ஆனாலும் கூணு விழாது. இந்த பத்மாசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கவிருக்கும் நன்மைகள் பல. பத்மாசனம். இப்போ அடுத்தது உத்தித்த பத்மாசனம். இது உத்தித்த பத்மாசனம். கை, முழங்கை, ஷோல்டர் இது மிகவும் வலுவடையும் இந்த ஆசனத்தின் மூலமாக. மூன்றாவது சித்தாசனம். அந்த காலத்துல பெரிய பெரிய ஞானிகள் தான் அதிகமா பண்ணியிருக்காங்க. சித்தாசனம். அடுத்தது சர்வங்காசனம். சர்வங்காசனம். இந்த ஆசனம் மூலமாக நிறைய பேருக்கு கம்மியா தான் சாப்பிடுவீங்க, ஆனா செரிமானம் ஆகாது. இந்த ஆசனத்தின் மூலமாக தினசரி செய்து வந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். சர்வங்காசனம். அடுத்தது அஞ்சாவது பச்சிமோத்தாசனம். பச்சிமோத்தாசனம். இந்த ஆசனம் இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆசனத்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. புஜங்காசனம். புஜங்காசனம். இது புஜங்காசனம். இந்த ஆசனத்தின் மூலமாக நம்முடைய முதுகு தண்டு நேரடையும். தனுராசனம். தனுராசனம் மிகவும் மிக 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 கடினமான ஒரு ஆசனம். தனுராசனம். அடுத்தது யோகா ஆசனத்தின் அரசன் சக்கராசனம். சக்கராசனம். இந்த ஆசனத்திற்கு சக்கராசனம். அடுத்தது பாத ஹஸ்தாசனம். பாத ஹஸ்தாசனம். யோகாசனத்தின் தலை சிறந்த அரசன் அப்படி என்று அழைக்கப்படுவது வஜ்ராசனம்.
நம்ம கால்ல 1 கோடி நோய் இருந்தாலும் இந்த ஆசனம் தினசரி செய்து வந்தால் இந்த நோய் எங்க போச்சுனே தெரியாது, காணா போயிடும். இந்த ஆசனத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு. பலம் வாய்ந்த ஒரு ஆசனம் வஜ்ராசனம். அடுத்தது ஆர்ஷசேஷனை தனுராசனம். ஆர்ஷசேஷனை தனுராசனம். இந்த ஆசனத்தின் மூலமாக உடம்பை வில் அப்படின்னு சொல்ற மாதிரி வில் மாதிரி வளைக்க உதவும் இந்த ஆசனம். சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளவு அழகா ஆசனம் பண்றாங்க, உங்க கிளாப்பே இல்லையே. அடுத்தது கடைசியான ஒரு ஆசனம். யாரும் பார்த்து பயப்படக்கூடாது, ஷாக் ஆகக்கூடாது. இவங்க செய்யக்கூடியது ராஜாக்கெல்லாம் ராஜாவான ஒரு ஆசனம். திரிகோணாசனம். இந்த ஆசனம் வருவது ரொம்ப கடினம். யோகாசனம் இத்துடன் நிறைவடைகிறது. புஜங்காசனம், திரிகோணாசனம், சக்கராசனம், முன்னாடி உள்ள குட்டி பாப்பா புஜங்காசனம். ரெடி? நீங்க ரெடியா இருங்க. அகைன் ஸ்டார்ட். இந்த ஆசனத்தோட பேரு புஜங்காசனம், சக்கராசனம், திரிகோணாசனம், வஜ்ராசனம், சக்கராசனம். அடுத்தது பாதஹஸ்தாசனம். பாதஹஸ்தாசனம் நீங்க ஆஃப்ரின். பத்மாசனம், மோத்தாசனம் உட்கார். அடுத்தது பத்மாசனம், உத்தித்த பத்மாசனம். அடுத்தது திரிகோணாசனம். அடுத்தது ஆர்சேசனை. ஆர்சேசனை தனுராசனம். ரெடி? கண்டகலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசனம் செய்திருக்கிறார்கள். சரி பண்ண புஜங்காசனம். அந்த குட்டி பொண்ணு பத்மாசனம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசனம். சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அழகா பண்றாங்க பாருங்க. அழகுக்கு காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி ஸ்கூல். Very good, very good. All of you stand up. Stand up. Stand up, all of you.